வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நான் 2 நிமிஷத்துல எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லித்தர போறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது கூகுள் ஷீட். இந்த கூகுள் ஷீட் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இன்வாய்ஸ் தேவைப்படும். பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா இன்வாய்ஸ் தேவைப்படும். ஸோ அது எப்படி 2 நிமிஷத்துல கிரியேட் பண்றது, அதுவும் உங்களோட லோகோ ஆட் பண்ணியே நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் நான் லாகின் பண்ணியிருக்கேன். இதில் இங்கே பாருங்க டெம்ப்ளேட் கேலரின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வரும். அதில் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இங்கே பாருங்க இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கூகுள் ஷீட்ஸ்ல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க யுவர் கம்பெனி. ஸோ இங்க உங்களோட கம்பெனி நேமை இங்க டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பெனி நேம், உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்க இங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்க அட்ரஸ் இங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இங்க டேட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எடிட் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே உங்களோட லோகோவை ஆட் பண்ணணும். இன்வாய்ஸ்னா கண்டிப்பாக உங்களோட லோகோ நேம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த லோகோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் போயிட்டு இமேஜ், இன்சர்ட் இமேஜ் இருக்கு பாருங்க. இன்சர்ட் இமேஜ் ஓவர் செல்ஸ் அப்படி கிளிக் பண்ணணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களோட சிஸ்டம்ல இருக்க இமேஜை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ என்னோட லோகோவை இங்கே ஆட் பண்ண போறேன். இங்க பாருங்க. ஸோ நான் இந்த லோகோவை இந்த எக்ஸல் சீட்ல ஆட் பண்றேன். எந்த ஃபைல் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த லோகோ சைஸையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்க பாருங்க, லோகோனா எங்க வைக்கணுமோ அங்கன்னா ஈஸியா ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், சிம்பிளா என்னோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்தாச்சு. இப்போ நீங்க இன்வாய்ஸ் யார் கொடுக்க போறீங்களோ அவங்களோட நேம், அந்த டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க டெஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட், குவான்டிட்டி, பிரைஸ். நீங்க பாருங்க பிரைஸ் வந்து டாலர் சிம்பல்ல இருக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போ ருபீஸ்ல வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாலர் சிம்பல் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட், நம்பர் ஃபார்மேட்ல போயிட்டு இப்போ பாருங்க ருபீஸ் சிம்பல் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே ருபீஸ்க்கு கன்வெர்ட் ஆயிரும். இங்க பாருங்க. ஸோ இதே நான் ருபீஸா மாத்துறேன். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ ஸோ அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஃபார்மேட்டை போயிட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு நம்பர் இந்த ருபீஸ் சிம்பிள் இங்கே இல்லை அப்படின்னா மோர் ஃபார்மேட்ஸ், மோர் கரன்சிஸ் இங்கே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கரன்சியும் வரும். இங்கே ருபீஸ்னு டைப் பண்ணுங்க. இந்தியன் ருபீ செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இவ்வளோதான், சிம்பிள். உங்களோட இன்வாய்ஸ் ரெடி. ஸோ இதை இப்போ நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி மெயில் அனுப்ப போறீங்கன்னா கூட அனுப்பலாம். பாருங்க, ஃபைல் கிளிக் பண்றேன், டவுன்லோட் பிடிஎஃப் டாக்குமெண்ட். எனக்கு இது பிடிஎஃப் டாக்குமெண்டா வந்துடும். இப்போ போயிட்டு பேஜ் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. A4 சைஸ் 4 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நான் இன்வாய்ஸ் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. இது பாருங்க என்னோட இன்வாய்ஸ். ஸோ அதர் டீடைல்ஸ் நான் ஃபில் பண்ணல, பட் நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி இது ஒரு இன்வாய்ஸை நீங்க டைரக்டா பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். இல்ல மெயில் அனுப்பினா கூட நீங்க அனுப்பிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.